ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு துவையல் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா பிரண்டை துவையல் தாங்க. பிரண்டை துவையலை பற்றி நிறைய பேருக்கு அதோட மருத்துவம் குணம் உள்ளதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். அதை எப்படி செய்கிறதுங்கிறத நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி அதோட பெனிஃபிட்டு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம என்ன ஃபுட்டில் எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது, அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, இந்த ஃபுட்டு எதனால் நமக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு நமக்கு தெரியாது. ஒரு சில ஃபுட்டுக்கு நமக்கு தெரியாது. ஸோ நான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது தானே. அதனால் என்னால் தெரிஞ்சதை நான் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒரே நாளில் சாப்பிடணும்னா இல்லை, இது ஒரு வாரம் வேணாலும் தாங்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக துவையலுக்கு நம்ம இந்த மாதிரி தயிர் சாதம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எடுத்து சாப்பிட்லாம். இப்போ வாங்க நம்ம அதோட பெனிஃபிட்டை பார்க்கலாம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவ்வளோ பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்குது. அதாவது நம்ம அந்த மூட்டு வலி, அதாவது வயசானவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அந்த மூட்டு தேய்மானம், வலி, வீக்கம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி நமக்கு மூட்டு வலி இதெல்லாம் வரும், அவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. எலும்பு சம்மந்தப்பட்டதுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இதில் கொஞ்சம் தான் நான் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் நிறையா இருக்குங்க நியூட்ரிஷனு. இது மிஸ் பண்ணாமல் நீங்கள் மாதத்தில் ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் நம்ம இதை சமைச்சு சாப்பிடணும். கொஞ்சமாவது நம்ம ஹெர்பல் சம்மந்தப்பட்ட, அதாவது மருத்துவ குணத்தில் உள்ள இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டா தான் இந்த காலகட்டங்களுக்கு நமக்கு சரியாக வரும். பார்த்திங்களா, இவ்வளோ விஷயம் இருக்குது. நம்மளுக்கு தெரியலை இவ்வளோ விஷயம் இருக்குங்கிறத. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணிடணுங்க. கை கொஞ்சம் நம்மண்டு அரிக்கும். அதனால் கையில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணணும். அதில் நரம்பு மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம எடுத்துடணும். நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் வச்சுருந்துட்டு அலசிட்டு, இதை பார்த்திங்கன்னா அந்த இலையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இலையெல்லாம் அவசியம் நம்ம போய் யூஸ் பண்ணணும். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இப்போ அதுக்குள்ளே தேவையான பொருட்கள்: உளுந்து, வரமிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் தக்காளி 1, இவ்வளோ தான் இதுக்குள்ளே தேவையான பொருள். தேங்காய், கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே உளுந்து எடுத்துக்கலாம். நான் காரம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். வரமிளகா 4-5 வரமிளகா வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதாவது இது நம்ம டேஸ்ட்டுக்கு அந்த ரீதியாக நம்ம போகக்கூடாது. புளி, உரப்பு, காரம்லாம், புளி, உப்பு இதெல்லாம் கம்மியாகவே சாப்பிட்டோம்னா இந்த மருத்துவம், அதாவது இதோட மருத்துவம் நமக்கு பெனிஃபிட் கரெக்டாக நமக்கு சேரும் உடம்புல. அதனால் நான் எல்லாமே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு கூடனா கொஞ்சம் சுருக்குன்னு இன்னும் காரம் 1-2 மிளகா எக்ஸ்ட்ராவோட வச்சுக்கலாம். குழந்தைங்களாம் சாப்பிடாதுங்க, அதுக்காக நான் 2 மிளகா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கலாம். எங்கள் பாட்டியெல்லாம் இது மாதக்கணக்காக வச்சுக்குவாங்க அரைச்சி. அவ்வளோ ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கால் வலி இருக்கிறனால இதை அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுவாங்க. ஒன்றும் பண்ணாது, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும். ஒரு கட்டு வாங்கினாலே போதுங்க. 20 ரூபாயில் நமக்கு இவ்வளோ மருத்துவ குணத்துள்ள, நமக்கு பெனிஃபிட் உள்ள ஒரு பொருளை நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம சாப்பிடணும். இதையும் நல்லா வதக்கிடணும்.
ஒரு மாதிரியான சாப்பிடும்போது வதக்க பத்தாட்டினா தொண்டை அது நாக்கில் கொஞ்சம் நம்மண்டு அரிக்கும். அதனால் கொஞ்சம் நல்லாவே வதக்கிடுவோம். பார்த்திங்களா, கொஞ்சம் அந்த கலர் மாறினோன்னே இப்போ தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு தேங்காய். தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம், ஆஃப் பண்ணிடுவோம். இது கூட நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப சூப்பருங்க. கல் உப்பு இருக்குது என்கிட்ட, ஆனால் நான் மறந்துட்டேன், சால்ட்டு சேர்த்துட்டேன். கல் உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு லெமன், சின்ன லெமன் சைஸில் ஒரு புளி, அவ்வளோதான். இப்போ இதை நல்லா ஃபேனில் ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிக்க வேண்டியதான். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேணாம், கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்பப்போ நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம சேர்த்துக்கணுங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் சத்தே கிடையாது. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு பேலன்ஸ் ஆயிரும். ஹோட்டல் சாப்பாடு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம்ல, இது தோசைக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையிலேயே செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.